என்ன இருந்தா நிமிர்ந்து நிற்கும்? நீதி இருந்தா மனசாட்சி ஸ்ட்ராங்கா நிற்கும். மனசாட்சி ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்க விசுவாசம் அதை விட ஸ்ட்ராங்கா நிற்கும். அப்ப போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை என்ன சொல்றான்? போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். ஆத்துமா தான் அவன் போல. ஆமா, சோல் தான் நீங்க. என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. எங்க கோடு போடணும்? நல்லவன் அல்ல. யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. நல்லவன் அல்ல. குட் கான்சியஸ் போச்சு. அந்த குட் கான்சைன், அந்த நல் மனசாட்சி போன உடனே விசுவாசம் போயிடுச்சு. உங்களுக்கு சொல்லவா, ஒரு அற்புதத்துக்கு நீங்க ஜெபிக்கும் போது உன் நல் மனசாட்சி போயிருச்சுன்னா அற்புதம் போச்சு. நல் மனசாட்சி போச்சுன்னா உன் ஆரோக்கியம் போச்சு. நல் மனசாட்சி போச்சுன்னா உன் தைரியம் போச்சு. அதனாலதான் பவுல் சொல்றான் 1 தீமோத்தேயு 1:19 வாசிப்போம். முந்தின வசனம் 18. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும், நீ என்ன சொல்லுங்க, விசுவாசமும் வாசிமா நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. அண்டர்லைன் தி வேர்ட். விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. எலியாட்ட விசுவாசம் இருந்துச்சு, நல் மனசாட்சி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல் மனசாட்சி போயிருச்சு. நான் நல்லவன் அல்ல அப்படின்னு நான் பாருங்க, விசுவாசமும் போயிருச்சு. ஆமா, உங்கள் விசுவாசத்தின் ரகசியம் சுத்த மனசாட்சி. The secret of your faith is good conscience. என்றைக்கு ஒரு மனிதனுக்கு நல் மனசாட்சி போகுதோ அன்னைக்கே அவருடைய விசுவாசம் போயிடும். நான் சொல்லவா, உங்க விசுவாசத்தை டெவலப் பண்ணவே வேணாம். உங்க மனசாட்சியை இப்ப டெவலப் பண்ணி அனுப்புனா போறப்ப நீங்க விசுவாசத்துல சிங்கம் மாதிரி வெளியே போவீங்க. ஏனென்றால் உங்கள் விசுவாசம் நல் மனசாட்சி மீது இருக்கிறது. அதான் பவுல் சொல்றார் தீமோத்தேயுவே, நீயோ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. அடுத்த வசனம். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இந்த நல்மனசாட்சியை நீ தள்ளி விட்டன்னு வச்சுக்கவே, விசுவாசன்ற கப்பல் என்னவாயிரும்? சேதமாயிரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மனசாட்சி ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா ஆமா. மனசாட்சியை தள்ளிட்டீங்க, விசுவாசம் சேதமாயிரும். ஒரு சீக்ரெட்ன்றான் பவுல். சீக்ரெட் ஆஃப் ஃபெய்த் இஸ் குட் கான்சைன்ஸ். நல் மனசாட்சி. ஆமென் சொல்லுவோம். இந்த நல் மனசாட்சி எப்போ வரும் தெரியுமா? உங்க மனசாட்சி என்ன தெரியுமா? மனது கொடுக்கிற சாட்சி, அதான் மனசாட்சி. அப்ப இந்த மனசாட்சி எப்ப தெரியுமா வந்து திருப்தி ஆகும்னா, எப்ப வந்து இது நல் மனசாட்சியா இருக்கும்னா, எப்ப உங்க வாழ்க்கையில நீதி இருக்குதோ அப்பதான் மனசாட்சி நிமிர்ந்து நிற்கும். எல்லாம் சொல்லுங்க, என்ன இருந்தா நிமிர்ந்து நிற்கும்? நீதி இருந்தா மனசாட்சி ஸ்ட்ராங்கா நிற்கும். மனசாட்சி ஸ்ட்ராங்கா இருந்தா உங்க விசுவாசம் அதை விட ஸ்ட்ராங்கா நிற்கும்.